சாயில் மெக்கானிக்ஸ். இந்த சாயில் மெக்கானிக்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17 பேஜஸ்ல வந்து என்னன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. என்டையர் சாயில் மெக்கானிக்ஸ் அதில் தியரி ஃபார்முலா மட்டும் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஃபார்முலா இருக்கு, தியரி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, ரேஞ்சஸ். இதை நான் வந்து நோட் பண்றேன். ரேஞ்சஸ் சொல்லிட்டு இதுதாங்க ஒரு நல்ல ஆஸ்பிரண்ட்டுக்கு அழகு. வாய்ட் ரேஷியோ, போரோசிட்டி, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன், பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ், இது எல்லாமே எதுல இருந்து எது வரை வேரி ஆகுது. இது மல்டிபிள் டைம் நான் வந்து சொல்லியிருக்கேன். அந்த நோட்ஸோடைய நுணுக்கங்களை நீங்க வந்து பார்க்க ஆரம்பிக்கணும். அண்ட் தென் இந்த பைக்னோமீட்டர் டெஸ்ட்ல வந்து என்னன்னா ரெண்டு பர்பஸ் வந்து என்னன்னா இருக்கு. ஒன்னு வாட்டர் கண்டென்ட், இன்னொன்னு ஸ்பெசிபிக் கிராவிட்டி. அந்த ரெண்டு ஃபார்முலாவையும் ஒரு இடத்துல வந்து கொண்டுட்டு வந்து நிப்பாட்டியாச்சு. சோ இந்த இடத்துல வந்து என்னன்னா என்டையர் சாயில் கிளாசிபிகேஷன், அந்த என்டையர் சாயில் கிளாசிபிகேஷன் அந்த ஒரு பேஜஸ்ல வந்து கொண்டு முடிச்சாச்சு. இந்த ஒரு பேஜஸ்ல எவ்வளவு மார்க் தெரியுமா வரும்? ஓகேங்களா? சோ அடுத்து வந்து என்னன்னா இந்தியன் சாயில் கிளாசிபிகேஷன் சிஸ்டம், அந்த வந்து அடுத்த பேஜ்ல வந்து என்னன்னா இருக்கு. சோ அகைன் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்மியபிலிட்டியை பேஸ் பண்ணி, ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி, இந்த இடத்துல பாருங்களேன், அந்த ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பொசினஸ்கி ஈக்குவேஷன், வெஸ்டர்ன்கார்ட் ஈக்குவேஷன், வெர்டிகல் லைன் லோடு, ஓகேவா, சர்க்குலர் ஏரியா, இது எல்லாமே ஃபார்முலா மட்டும் இல்லப்பா, அசம்ஷனையும் சேர்த்து எழுதியிருக்காரு. ஃபார்முலா அசம்ஷன், ஃபார்முலா அசம்ஷன். சோ இந்த அளவு வந்து உங்களுடைய நோட்ஸ் இருக்கிறோம். இந்த ப்ராக்டஸ் டெஸ்ட், மாடிஃபைட் ப்ராக்டஸ் டெஸ்ட், லைட் காம்பாக்ஷன் டெஸ்ட், ஹெவி காம்பாக்ஷன் டெஸ்ட். இப்ப ஒரு நோட் அப்படின்றது மல்டிபிள் ஒர்க்கை ஒரு இடத்துல கொண்டுட்டு வந்து சேர்க்கக்கூடிய விதமா இருக்கணும். இப்ப இது காம்பாக்ஷன். இந்த காம்பாக்ஷன்ல ஏவி, சிவி, எம்வி, சிவி, சிசி, டிவி எல்லாத்துக்கான ஃபார்முலாங்க, அதுக்கான யூனிட்டுங்க, அதுக்கான டைமென்ஷனுங்க. இதுதாங்க நோட்டு. இப்படிதான் வந்து என்னன்னா உங்களுடைய நோட்ஸ் வந்து என்னன்னா இருக்கணும். அதாவது கம்பைலேஷன் ஆஃப் மெனி கண்டென்ட் இன் எ சிங்கிள் பேப்பர். அப்படிதான். இப்ப பாருங்களேன், என்டையர் சாயில் மெக்கானிக்ஸ் மட்டும் கிடையாது. இங்க பாருங்க, தெர்சாகிக்கான அந்த பேரிங் கெப்பாசிட்டி தியரி, அதாவது ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்கும் சேர்த்து, சாயில் மெக்கானிக்ஸ், ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங், ஈவன் பைல் ஃபவுண்டேஷன் எல்லாத்தையும் சேர்த்து 17 பேஜஸ். இதுதான் சக்சஸுக்கான மெயின் ரீசனா நான் பார்க்கிறேன்.